அம்மா எனக்கு குட் ஃப்ரைடேக்கு என்னம்மா ஸ்பெஷல்? இன்றைக்கி குட் ஃப்ரைடேக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி நாகர்கோவில் கஞ்சியும் சம்மந்தியும். ஓகேவா, அதை பார்ப்போம்மா இன்றைக்கி. இப்போ வந்து அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதும் நம்ம வந்து அதுக்கு என்னென்ன தேவையான உள்ளதெல்லாம் இப்போ சேர்க்க போகிறோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கிளாஸ் அரிசி நம்ம வந்து நார்மலான புழுங்கல் அரிசி நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பச்சரிசி பச்சை பயிறு அது வந்து ஒரு அரை கப்பு எடுக்க வரும். அரை கப்பு பச்சை பயிறு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து கழுவி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதில் சேர்க்க போகிறோம். தண்ணியில் இப்போ போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டுக்கிறோம். அதுக்கு கஞ்சிக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கிறோம். முழுசாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு அது பிடிக்கலனா தான் வெட்டி கூட போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு போட்டுக்கிறோம். ஒரு 10-15 பூண்டு போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கஞ்சி வந்து ஒரு அளவுக்கு பாதி வெந்திருக்கு. பாதி வெந்ததும் நம்ம வந்து இப்போ முருங்கைக்கீரை கொஞ்சம் போடுறோம் அதில். அது ரொம்ப நல்ல சத்தும் கூட, நல்ல ஹெல்த்தியான விஷயம். அதுக்காக போடவும் செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது வந்து தேங்காய் போடுறோம் கொஞ்சம். நாகர்கோவில் ஸ்டைல்னாலே எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்கும். இந்த கீரையும் நல்லா வேகணும். போட்டிருக்க ரைஸு அந்த பச்சை பயிறு எல்லாம் வேகணும். வெந்துருச்சுன்னா கஞ்சி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சம்மந்தி அரைக்கலாம். அந்த கஞ்சிக்கு வந்து எப்பயுமே சம்மந்தி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி குட் ஃப்ரைடேனால் நாகர்கோவிலில் எல்லாருமே மோஸ்ட்லி கிறிஸ்டின்ஸுங்க எல்லாருமே கஞ்சி தான் குடிப்பாங்க. கஞ்சியும் சம்மந்தியும் தான். இப்போ வந்து நான் வந்து அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு வந்து என்னென்னலாம் நம்ம போட்டுக்கிறோம்னா, கொஞ்சம் 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 5 வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சோண்டு புளி, அப்புறம் தேவைக்கு உப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கஞ்சினோ சம்மந்தினோ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.